கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். பொருளாசைங்கிறது எப்படின்னா பணம் கிடையாது. ஆக்சுவலா இல்லை, பணத்தின் மேல இருக்கிற ஆசை. பணம், நிலம், எதுனாலும், அதாவது இந்த உலக சம்பத்துகள் அனைத்துமே பொருளாசை தான். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், எனக்கு மேல பேங்க் பேலன்ஸ் இருக்கணுங்கிற அந்த ஒரு பொருளாசையை குறித்து தான் தேவன் சொல்றாருல. இந்த பொருளாசை என்ன பண்ணுதுன்னா, நம்ம தேவனிடத்துல இருந்து நம்மளை பிரிக்கிறது. ஏன்னு சொல்லுங்களேன். நீங்க பொருளாசைன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலா ஒரு வேலைக்கு போற ஒரு மனுஷன் எடுத்துக்கலாமே. ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வேலை செய்வார் இல்லையா? அவருக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் இல்ல, சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஆனா அவருக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஏதாவது வாங்கலாம், இல்ல வீட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த அந்த பொருளாசை என்ன பண்ணுன்னா அவர் கடன் வாங்க வைக்கும். இல்ல, அதாவது பொருளாசைங்கிறது ஒரு ஒரு பாவம் இல்ல. அது தேவன் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, மார்க் 7:21 பாத்தீங்கன்னா, விபச்சாரம், கொலை, வேசித்தனம் இது கூட பொருளாசையை கம்பேர் பண்றாரு. ஏன்னா நம்ம நிறைய நேரம் இந்த பொருளாசை ஏன் வருதுன்னா, மற்றவங்க என்ன வாங்குறாங்க, மற்றவங்க என்ன வச்சிருக்காங்கிறத கம்பேர் பண்ணி இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். இது நமக்கு இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் கடன் வாங்கி இந்த பொருளாசையை நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறோம் இல்ல. முதலாவது பொருளாசை என்ன பண்றோம், கடன் வாங்குறோம், அடுத்தவங்க மேல பொறாமப்படுறோம். ஸோ இது எப்படின்னா நம்ம தேவனை விட்டு விலக்கி வைக்கிறது. ஸோ ஒன்ஸ் கடன் வாங்கிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு இல்ல. அதற்காக நம்ம என்ன பண்ணணும், அதிகமான நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு இல்ல. ஒரு வேலை செஞ்சா இன்னொரு வேலை, ஒரு வேலை செய்கிறோம், இன்னும் நான் அடுத்த ப்ரமோஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் படிக்கணும், இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அதை நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறோம். ஸோ தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், விலகி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா. தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லையா, தேவனுக்காக நான் என்ன பண்ணணும், அவர் எனக்கு என்ன வச்சிருக்காரு, அவர் கூட நான் உறவாடுவேன், அவர் கூட நான் நித்தமும் நடப்பேங்கிற அந்த ஒரு தாட்டை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பணம் சேர்க்கறதுக்காக நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. பண ஆசை என்ன பண்ணுதுன்னா, ஒன்ஸ் நம்ம பணம் நிறைய சேர்த்துறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோடிக்கணக்காக அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கடவுளை தேடவே மாட்டீங்க. உண்மைதாங்க. கடவுளை நம்ம சடங்காச்சாரமாக தேட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. உண்மையாக இல்லை, ஒரு குழந்தை அப்பாவை தேடுற மாதிரி தேட மாட்டோம். ஏதோ ஒருத்தர் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் பேசுவாரே தவிர, அவர் கூட அன்பு கூறுவாரே தவிர உள்ளபூர்வமான அன்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னால் எல்லாத்தையும் செஞ்ச முடியும், பணம் என்கிட்ட இருக்கு, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னால் பணத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும். ஒரு தேவை இருக்கா, பணத்தெலாம் நான் முடிச்சிருவேன். எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு கொடுத்து நான் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு தேவை இருக்கா, நான் ஒரு லஞ்சம் கொடுத்து என்னால் இதை செஞ்சிட முடியும். இப்படின்னு என்ன ஆகும்னா, நம்மளுடைய சார்பு எதை சார்ந்து இருக்கணும்னா பணத்தை சார்ந்தே இருக்கும் இல்லையா. அப்படி என்ன ஆகுதுன்னா, தேவன் வைக்க வேண்டிய இடத்துல எப்படி இஸ்ரவேல் மக்கள் அனுதினம் மன்னாவுக்காக வெயிட் பண்ணாங்களா, காலையில் எந்திரிச்சு வெயிட் பண்ணணும் இல்லையா, டெய்லிக்கும் அன்னன்னைக்கு மன்னா வரும். அந்த மாதிரி நம்ம தேவனுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பார்த்துக்குவேன், எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதன் பின்னாடி நம்ம போக ஆரம்பிச்சோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பண ஆசை எப்படின்னா, 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லா தீமைக்கும் வேறு. என்ன ஆகுதுன்னா, பணத்தை நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம வழி விலகி போறோம், மற்றவங்களை ஏமாற்ற கூட ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்துல பாருங்களேன், மற்றவங்களை ஏமாத்தி எப்படியாவது நம்ம பணம் சம்பாரிச்சிடலாமா, இல்லை திருட கூட செய்வாங்க. சில பேர் திருடி பணம் சம்பாதிப்பாங்க. நிறைய நேரம் இப்போ நீங்க பார்க்கலாம், ஆன்லைன் ஸ்கேம்ஸ், ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது, ஃபோனில் ஸ்கேம்ஸ் நடக்குது. இது எல்லாமே எதுக்குன்னா இந்த பண ஆசை. நான் அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்களை மிதிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், பணத்தை நான் சேர்க்கணும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ பணம் நமக்கு வேண்டாமா, அப்படி கிடையாது. பணம் நமக்கு வேணும். பணம் நமக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கணுமே தவிர பணம் நம்மளை ஆளக்கூடாது. அதுதான் கடவுள் சொல்றாரு. பணம் ஆசை தான் சொல்றாரு, பணம் கடவுள் சொல்லவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் இல்லையா. நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கிறார், அது போதும், கடவுள் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட வாழும். ஏன்னா நம்ம இதை வாழலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம், பொருளை சேர்த்துக்கொண்டே இருப்போம் இல்லையா. அப்போ கடவுள் எங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்திப்பாருங்க. லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, லூக்கா 12, 29, 30, 31 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான். ஸோ இதெல்லாம் தேவன் கொடுத்துருவாருங்க. நீங்கள் ஒரு அப்பா, ஒரு தகப்பனா, ஒரு தாயா இருக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு
குடுக்கணும்னு சொல்லி தெரியாதானே உங்களுக்கு? இல்ல உங்க பிள்ளை எங்க அப்பா சாப்பாடு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களான்னு எப்படியும் பயந்துகிட்டே இருப்பாங்களா? இல்ல. என் பிள்ளைக்கு என்ன வேணும்? என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அதாவது அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறான். அவன் வந்து ஒரு ஷூ லைட்டா கிழிஞ்சிருக்கு. ஓகே. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு ஷூ வாங்கணும். இல்ல உடனே ஷூ வாங்கணும்னு நம்ம பார்க்குறோம். இல்ல அவன் பேக் அழுக்கா இருக்கா? கிழிஞ்சிருக்கா? அவன் யூனிஃபார்ம் எப்படி இருக்கு? அவன் எப்படி ஸ்கூலுக்கு போறான்? அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். எல்லாமே அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? நம்ம தேவன் அப்படிதாங்க. நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய ராஜ்யத்த கட்ட பார்ப்போம் இல்லையா? அவருக்கு என்ன வேணும்? தேவனுக்கு என்ன பிடிக்கும்? அவரு என் மூலியமா இந்த உலகத்துல என்ன செய்ய காத்திருக்கிறாரு? அத நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு கருவேப்பிலை மாரி. எப்படி நீங்க காய்கறி கடைக்கு போனா மத்ததெல்லாம் வாங்கிருவீங்க. கடைசியா கருவேப்பிலை சும்மா குடுப்பாங்க இல்லையா? அதே மாரி தான். கடவுள் இதெல்லாம் சும்மா குடுத்துருவார். நம்ம அத தேடாம, உலகத்தார் மாரி பணத்துக்கு பின்னாடி போகாம, நம்ம கடவுள தேடுவோம். நம்ம கடவுள் சொல்றத செஞ்சுக்கிட்டு, கடவுள் நாமத்த நம்ம மகிமைப்படுத்துவோம். அவருடைய ராஜ்யத்த உலகத்துல கட்டுறதுக்கு நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.